வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். என்னோட த்ரிக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். விஎஸ்சிசி ஃப்ரீ வீடியோ எடிட்டர்ல ஒரு பிளேயிங் வீடியோ மேல எப்படி டைட்டில் ஆட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க ஒரு வீடியோவ டைம்லைன்ல இம்போர்ட் பண்ணியிருக்கேன். டாப் மெனுல எடிட்டர் டேப், ஆட் ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோல ஆப்ஜெக்ட் டிராயிங் டியூரேஷன் 6 செகண்ட்ஸ் தரேன். இந்த வீடியோவுக்கு மெயின் டைட்டில் த்ரெட்கிராஃப்ட்னு தரேன். இதுக்கு ஃபாண்ட் ஏரியல் ரவுண்டட் எம்டி போல்ட், ஃபாண்ட் கலர் டார்க் ப்ளூ, ஃபாக்ஸ் போல்டு மீடியம் செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் 96ல் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போது எடிட்டர் டேப்பில் பேராகிராஃப் இந்த ஜஸ்டிஃபை லாஸ்ட் சென்டரையும் சென்டர் அலைனையும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் டூல்ஸில் வெர்டிக்கல் அலைன் சென்டரையும் ஹரிசாண்டல் அலைன் சென்டரையும் கிளிக் பண்ணால் டைட்டில் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடும். இப்போ இந்த டைட்டிலுக்கு வீடியோ எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ரைட் கிளிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன், புஷ் ட்ரான்சிஷன் சூஸ் பண்ணுறேன். இந்த புஷ் ட்ரான்சிஷன் எஃபெக்டோட எல்லா டைப்ஸ் அண்ட் மோர் யூஸ் பண்ணி தனி வீடியோ நம்ம த்ரெட்கிராஃப்ட் சாப்டர் 6ல் டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு செகண்ட் டைட்டில் கொடுக்கலாம். ஸோ எடிட்டர் டேப், ஆட் ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட். ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோவில் ஆப்ஜெக்ட் டிராயிங் டியூரேஷன் 6 செகண்ட்ஸ் தரேன். இப்போ ஜஸ்ட் டெமோவுக்காக நான் ராஜ்குமார்னு ஒரு நேமை டைட்டிலில் தரேன். இங்கேயும் சேம் ஃபாண்ட் ஏரியல் ரவுண்டட் எம்டி போர்ட், சேம் கலர் டார்க் ப்ளூ, சைஸ் 16. இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் செஞ்சு அந்த ஆப்ஜெக்டை டைம்லைனில் ஒன்று மேலே ஒன்றா இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணி டாப் லெஃப்டில் இப்படி வைக்கிறேன். இன்னொரு ஃபைலை ட்ராக் பண்ணி கீழே ரைட் பாட்டமில் இப்படி வச்சுட்டு இப்போது எடிட்டர் டேப்பில் பேராகிராஃப், ஜஸ்டிஃபை லாஸ்ட் சென்டர், அப்புறம் சென்டர் அலைனை கிளிக் பண்ணால் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணலாம். ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட்காக இப்போது டூப்ளிகேட் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு அதே பெயரை தமிழில் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு அழகி ப்ளஸ்ங்கிற சாஃப்ட்வேர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏற்கனவே என் சிஸ்டத்தில் இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர். இந்த அழகி ப்ளஸில் ராஜ்குமாருங்கிற நேமை தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கே சாம்பிள் வேர்ட்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி RAAJKUMAARன்னு இங்கிலீஷில் டைப் பண்ணாதான் தமிழில் கரெக்டான ஸ்பெல்லிங் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ தேவையில்லை. ஆனால் வேறு பிளாட்ஃபார்மில், அதாவது பிஎஸ்டிசி, எம்எஸ் வேர்ட், எக்ஸல் மாதிரி அதர் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னா இங்கே ஷார்ட்கட் கீ F10 செட் பண்ணியிருக்கு. இந்த ஷார்ட்கட் கீயை தமிழில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்தா தான் இது வேலை செய்யும். ஸோ இப்போ இதே ஸ்பெல்லிங்கை விஎஸ்டிசியில் டைப் பண்ணுறதுக்கு விஎஸ்டிசியில் நிர்மலாங்கிற தமிழ் ஃபாண்ட் இருக்குது. முதல்ல அதை சூஸ் பண்ணணும். இங்கே நிர்மலாங்கிற பேரில் 4 ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதில் நிர்மலா UIயை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே அந்த ஷார்ட்கட் கீ F10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ராஜ்குமார்னு டைப் பண்ணால் நம்ம டைட்டில் தமிழில் ரெடி. இந்த 2 டைட்டிலுக்கும் பேஸ்டல் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ட்ரான்சிஷன் எஃபெக்டோட டியூரேஷன் 2 செகண்ட்ஸ் வைக்கிறேன். மூணாவது டைட்டிலுக்கும் 2 டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் டிராயிங் டியூரேஷன் 6 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இதில் ஒன்று ஹெட்டிங் டைட்டிலுக்கு,
இன்னொன்று நேம் டைட்டிலுக்கு. ஹெட்டிங் டைட்டிலில் டைரக்ஷன்னு டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் அண்ட் கலர் சேம். சைஸ் 48 பாயிண்ட். இப்போ கீழே நேம் டைட்டிலுக்கு வெங்கட்ராஜ்னு என்னோட நேம் தரேன். ஆஸ் யூஷுவல் மற்ற அலைன்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன். இதுக்கு ஃபேட் எஃபெக்ட்ஸ் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். ட்ரான்சிஷன் எஃபெக்டோட டியூரேஷன் 2 செகண்ட்ஸ் செட் பண்ணுறேன். இப்போது ஒரு டைட்டிலுக்கும் அடுத்த டைட்டிலுக்கும் இடையில் டைம் கேப்பை ஈக்குவலாக செட் பண்ணலாம். கடைசியாக ஒரு சூட்டபிளான ஆடியோ ஃபைலை ஆட் பண்ணால் நம்ம வீடியோ ரெடி. தட்ஸ் இட். இப்போ வீடியோவை ப்ளே செய்து பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா நீங்கள் விஎஸ்டிசி எடிட்டிங் சப்ஜெக்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். அது நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம திரைக்ராஃப்ட் சாப்டர் 3ல் விஎஸ்டிசி ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த சாப்டரில் நாம் அதை பார்க்கலாம். அந்த வீடியோ ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.